எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம டிசைனர் டேவிட் டெக் சேனலுக்கு உங்களை எல்லாம் நான் மீண்டும் அன்போடு அழைக்கிறேன். க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஆக்சுவலாக க்ளோனுன்றது ஒரு இது அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல அதே போல் ரீமேக் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்த சிலை இருக்குன்னு வைங்க, இந்த சிலையை அப்படியே நகட்டி இந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முன்னாடிலாம் இதை பென் டூலில் வச்சு இப்படிலாம் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் மாற்றி வைப்பாங்க தெரியாதவங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து ப்ரஷ் தேய்ச்சி விடுவாங்க இந்த கலருங்கெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோன் டூலை வச்சு பண்ண போகிறோம். இப்போ க்ளோன் டூலே வந்து இங்கே இருக்குது, இது செலக்ட் பண்ணிக்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து எஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சிலை மேலே வச்சுக்கிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க. இதுக்கு வந்து ப்ரஷ் சைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் ப்ரஷ் சைஸ் வேணுன்னா மாற்றினா மாற்றிக்கலாம். அதில் ஃபெதர் ப்ரஷ்ஷா இல்லை நார்மல் ப்ரஷ்ஷா எப்படி ப்ரஷ் வேணுமோ அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த சிலையை இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இது மேலே வச்சு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐக்கான் வந்து ஒரு மாதிரி டாட்டு ப்ளஸ் மார்க் மாதிரி வரும். அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எங்கே வேணுமே அங்கே வச்சு அப்படியே ரப் பண்ணிங்கன்னா அந்த சேலை உங்களுக்கு அப்படியே வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் இப்போ இங்கே உள்ளதை நீங்கள் அதே போல் க்ளோனில் இதை மறைச்சி விட்டுடலாம். இதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த பக்கத்துலேயே உள்ள லேயரை கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த எங்கே வேணுமோ அந்த இடத்துல தேய்ச்சிங்கன்னா இப்படி ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது இங்கே உள்ளது மறைஞ்சிரும். இப்போ இங்கே போயிடும். இப்போ இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் மாற்றலாம். இப்போ இந்த அம்மா இங்கே உட்காந்துருக்க லேடியை இந்த சைடு மாற்றணும்னு நினச்சிங்கனாலும் அதே போல் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மேலே கிளிக் பண்ணிக்கங்க. நேராக கொண்டு வந்து எங்கே வேணுமே அங்கே வச்சுட்டு அப்படியே ரப் பண்ணிங்கன்னா அவங்க அந்த சைடு இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்துடுவாங்க. கையை எடுக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எதுவும் கட் ஆகாமல் அப்படியே பக்காவாக இந்த பக்கம் வந்துடும். இப்போ இந்த சைடு வந்துடுச்சு. இந்த மரத்துக்கிட்ட இங்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் அதே போல் அந்த மரத்தை டச் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ இங்கே உள்ளவங்களை நீங்கள் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே போல் தான் க்ளோனில் இங்கே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து அப்படியே கை எடுக்காமல் நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அங்கே ஸ்மூத்தாக அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அங்கே உள்ளது அப்படியே இந்த சைடு ரிப்பீட் ஆயிரும். இது வந்து ஈஸியஸ்ட்டு மெத்தட் இது ஒரு இதை பண்ணுறதுக்கு. இல்லைனா நீங்கள் நார்மலாக இதே போல் தான் க்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து திரும்ப டச் பண்ணி அந்த படியை அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த படி டிசைன் வந்து கரெக்டாக டிஸ்டர்ப் இல்லாமல் வந்துடும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எடுத்து விட்டாச்சு. இப்போ மினிமைஸ் பண்ணி பாருங்கள். அங்கே இருந்தவங்க அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் மேக்ஸிமம் க்ளோனுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த பொசிஷனை இங்கே மாற்றினாலும் நீங்கள் அதே போல் இங்கே இப்படி கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமே அங்கே வச்சு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த படிக்குள்ளது அப்படியே இந்த பக்கம் வந்துடும்.
இது மாதிரி நீங்கள் டச் பண்ணுறது தான் க்ளோன் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். இது க்ளோனை வச்சு நீங்கள் நிறைய பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒன்றை கொண்டு இப்போ இங்கே இந்த இந்த பானை இங்கே இருக்குது, இந்த பானையை நீங்கள் எடுக்கணும். இல்லை உதாரணத்துக்கு வேறு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிற இலையை நீங்கள் அங்கே கொண்டு போனனாலும் இங்கே வந்து க்ளோனை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இங்கே கொண்டு வந்து எங்கே வேணுமே அங்கே வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த இலை அப்படியே இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் க்ளோன் யூஸ் பண்ணுற மெத்தடு. இல்லை இப்போ இந்த லேடியை அங்கே கொண்டு போனனாலும் நீங்கள் அந்த இதில் கொண்டு போய் இந்த இடத்துல அந்த லேடியை அவங்க வர வைக்கலாம். இதுதான் க்ளோன் டூலுக்குள்ள ஈஸியான மெத்தட். இது மாதிரி நிறைய மைன்யூட் ஒர்க்கு நிறைய இதில் பண்ணலாம். சின்ன சின்ன இது இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்ச் இருக்குது, இதே பேட்ச் இங்கே பக்கத்தில் ரிப்பீட் பண்ணோன்னா இந்த பேட்சை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வச்சு தேய்ச்சிங்கன்னா இதே மாதிரி அங்கே வந்துருச்சு பாருங்கள். இல்லை இப்போ இந்த இலையை இங்கே போடணும் அப்படின்னா இங்கே அதே இலையை செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா 2 இலை ஆயிரும். இவ்வளோதாங்க. அந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வணக்கம்.